எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் கூறி அருள் நாடி ஏந்தல் எம் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசி வேண்டி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஆண் பெண் இருபாலாருக்கும் கட்டாய கடமை என்றார்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மார்க்க கல்வியை கற்றால்தான் அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களிலும் அவன் வெற்றி கொள்ள முடியும். ஒவ்வொரு அம்சங்களையும் மார்க்கத்துக்கு உட்பட்ட முறையிலே அவன் அமைத்துக் கொண்டால்தான் அவர்களுடைய வாழ்க்கையை தீனுக்கு உகந்ததாய் மார்க்கத்துக்கு உட்பட்டதாய் அவனால் வாழ முடியும் என்பது நாம் அதை அறிந்த உண்மை. அந்த அடிப்படையில் மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை கற்பதும் அதை அறிவதும் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று நாம் நஜீஸனை சுத்தம் செய்கின்ற அந்த முறையை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நஜீஸை சுத்தம் செய்வது என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமான முறையிலே அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், அந்த நஜீஸ் சரிவர சுத்தம் செய்யாது போனால், அந்த நஜீஸனை சரிவர சுத்தம் செய்யாமல் போனால் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு அமல்களும் எல்லா அமல்களும் வீணாகி பாத்திலாகி போய்விடும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே முக்கியமான ஒன்றுதான் சின்னம் சிறு குழந்தைகளுடைய நஜீசுகள். அந்த நஜீஸ் அசுத்தங்கள், மலம் ஜலம் போன்ற விஷயங்களை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும், அது பட்ட மேனியை பட்ட ஆடையை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்பது பற்றிய அறிவு இன்றைய காலத்திலே பலருக்கும், குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகளுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். நஜீஸை சுத்தம் செய்கின்ற முறையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க போகின்ற விடயம் என்ன தெரியுமா? சிறு குழந்தையினுடைய சிறுநீர், மலம் இவற்றை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும். அந்த வகையில் குறிப்பாக முதலாவது நாங்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய சிறுநீர் சுத்தமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையுடைய சிறுநீர், அதிலும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான், தாய்ப்பாலை மட்டுமே அருந்தக்கூடிய தண்ணீர் கூட அந்த குழந்தை குடித்திருக்க கூடாது. தாய்ப்பாலை மட்டுமே அருந்தக்கூடிய ஆண் குழந்தையினுடைய நஜீஸ் மட்டும்தான் அது பட்டால், அது உடம்பிலோ அல்லது எங்களுடைய ஆடையிலோ பட்டால் அந்த இடத்திலே தண்ணீரால் தெளிப்பது கொண்டு சுத்தமாகும். ஆனால் அதை தாண்டி அந்த குழந்தை 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தாலும் தாய்ப்பாலை தாண்டி அது உணவோ அல்லது தண்ணீரோ சாப்பிட்டோ குடித்தோ இருந்தால் அந்த குழந்தையுடைய நஜீஸனையும் நாங்கள் முறைப்படி சுத்தப்படுத்த வேண்டும். அந்த வகையில் முறைப்படி சுத்தப்படுத்துவது எவ்வாறு என்பதனுடைய தெளிவு அறிவு இன்று நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு குழந்தை நிலத்திலே சிறுநீர் கழித்து விட்டால் அதனை என்ன செய்கிறார்கள் எங்களுடைய தாய்மார்கள் என்றால், ஒரு துணியையோ அல்லது ஏதோ ஒன்றையோ கொண்டு வந்து அல்லது மொப்பண்ணக்கூடிய அந்த மொப்பரையோ வைத்து என்ன செய்கிறார்கள், அப்படியே அதை துடைத்து விட்டு இருந்து விடுகிறார்கள். அது காய்ந்ததும் வுது செய்து கொண்டு வருகின்ற போது அந்த காலினால், அந்த ஈரக்காலினால் அந்த நிலத்திலே வைத்து நடந்து சென்றால் அந்த காலிலும் அந்த வுது செய்வருடைய காலிலும் நஜீஸ் திரும்பி தொற்றிக்கொள்ளும். இப்படியான அறியாமை இன்று நிறைய பேர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு குழந்தை வீட்டிலே நிலத்திலே சிறுநீர் கழித்தால், அந்த சிறுநீரை அல்லது வீட்டிலே நிலத்திலே மலம் கழித்தால் அதை எவ்வாறு சுத்தப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை வீட்டிலே சிறுநீர் கழித்து விட்டால் அந்த சிறுநீரை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அதை முதலாவது பார்த்து விட்டு செல்வோம். எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நாங்கள் செய்ய வேண்டியது அந்த குழந்தையினுடைய அந்த சிறுநீரை ஒரு துணியை கொண்டோ அல்லது ஒரு மொப்பரை கொண்டோ அதனை அப்படியே பிழிந்து எடுக்க வேண்டும். எடுத்ததற்கு பிறகு அந்த இடத்திலே கொஞ்சம் தண்ணீரை எடுத்து ஓட விட்டு கழுவ வேண்டும். வெளியிலே மடையால் ஓட வேண்டும் என்பது அல்ல. அந்த இடத்திலே சற்று அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு அந்த தண்ணீரையும் அப்படியே ஒத்தி எடுத்து வீச வேண்டும். இப்படித்தான் ஒரு குழந்தையினுடைய சிறுநீரை சுத்தம் செய்ய வேண்டியது. அதே நேரத்திலே ஒரு பிள்ளை மலம் கழித்திருக்கிறது வீட்டுக்குள்ளால் என்றால் அதையும் அப்படித்தான்.
ஏதோ ஒன்றை கொண்டு வந்து அந்த மலத்தை அப்படியே எடுக்க வேண்டும். எடுத்ததற்கு பிறகு அந்த இடத்தையும் தண்ணீரை கொண்டு வந்து அந்த இடத்திலே ஊற்றி அந்த தண்ணீரையும் அப்படியே எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும். இப்படித்தான் குழந்தையினுடைய சிறுநீர், மலம் போன்றவற்றை சுத்தம் செய்ய வேண்டிய முறை. இதை தாண்டி வெறுமனே ஒரு துணியாலோ அல்லது முப்பரினாலோ அதனை சிறுநீரை மட்டும் எடுத்துவிட்டு அந்த இடத்தை அப்படியே விட்டுவிட்டால் அந்த இடம் சுத்தமாக மாட்டாது. அந்த இடமும் நஜீஸ் ஆகிவிடும். ஈரத்தோடு நடந்து வந்த ஒரு மனிதன் அந்த இடத்தை மிரித்தால் திரும்பியும் அந்த நஜீஸ் அப்படியே அந்த மனிதனுடைய காலிலே படும். எனவே இந்த விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் அடுத்த விஷயம், குழந்தை எங்களுடைய நாங்கள் அணிந்திருக்கின்ற அந்த ஆடையிலே குழந்தையை நாங்கள் தூக்குகின்ற போது குழந்தையினுடைய சிறுநீர் எங்களுடைய ஆடையிலே பட்டுவிட்டார். அதை கொண்டு பல பேர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஆடையிலே பிள்ளையினுடைய சிறுநீர் இருக்கிறது என்று தொழாமல் விட்டு விடுகிறார்கள், தொழாமல் இருக்கிறார்கள். அப்படி அல்ல, குளித்து விட்டுத்தான் தொழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. உடம்பிலோ அல்லது ஆடையிலோ பட்டால் அந்த இடத்தை கழுவினால் கூட என்ன செய்யலாம், எங்களுக்கு தொழலாம், எங்களுடைய அமளிபாதத்துகளை செய்யலாம். மாறாக குளித்து விட்டுத்தான் தொழ வேண்டும், குளித்து விட்டுத்தான் அமளிபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்பது அல்ல. அது குளிப்பை வாஜிபாக்கக்கூடிய காரியமும் அல்ல. இது நஜீஸ் பட்டு விட்டால், நஜீஸ் எங்களுடைய குழந்தையினுடைய நஜீஸ் மேனியிலோ ஆடையிலோ பட்டால் அந்த இடத்தை அந்த ஆடையை அந்த இடத்தை கழுவிக்கொண்டே தொழுவலாம். மாறாக அந்த இடத்தை பட்டதன் காரணத்தினால் குளித்து விட்டுத்தான் தொழ வேண்டும் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அறியாமையின் காரணத்தினால் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்கள் மாற்றப்பட வேண்டும். இந்த விடயங்களை நாங்கள் இந்த சட்ட திட்டங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவினை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறோம். அனைவரும் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை அறிந்து கற்று அதன்படி செயலாற்றுவோமாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி